الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكذلك أعثرنا عليهم ليعلموا أن وعد الله حق، وأن الساعة لا ريب فيها، إذ يتنازعون بينهم أمرهم، فقالوا ابنوا عليهم بنيانا ربهم أعلم بهم. قال الذين غلبوا على أمرهم لنتخذن عليهم مسجدا. سيقولون ثلاثة رابعهم كلبهم، ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب، ويقولون سبعة وثامنهم كلبهم. قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل، فلا تمار فيهم إلا مراء ظاهرا، ولا تستفت فيهم منهم أحدا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. وكذلك أعثرنا عليهم ليعلموا أن وعد الله حق، وأن الساعة لا ريب فيها، إذ يتنازعون بينهم أمرهم، فقالوا ابنوا عليهم بنيانا ربهم أعلم بهم. قال الذين غلبوا على أمرهم لنتخذن
لنتخذن عليهم مسجدا سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل فلا تماري فيهم إلا مراء ظاهرا ولا تستفتي فيهم منهم أحدا. சூரா கஹ்ஃபுடைய 21வது 22வது ஆயத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த கொகைவாசிகளுடைய சம்பவத்தை போலவே அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு சம்பவத்தையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். ஏனென்றால் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது என்பது உண்மையான விடயம் என்பதை நம்புவதற்காக. உண்மையான வாழ்க்கை இருக்குது மரணத்துக்கு பிறகுதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமூகத்துக்கும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் இந்த கொகைவாசிகளை 309 ஆண்டுகள் அல்லாஹ் தூங்க வைத்து எழுப்பாட்டி காட்டினான். இதே போன்று உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியையும் அல்லாஹ் 100 ஆண்டுகள் தூங்க வைத்து அல்லாஹ் எழுப்பினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே இந்த சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام عام ثم بعثه قال كم لبثت قال لبثت يوما أو بعض يوم قال بل لبثت 100 عام فانظر إلى طعامك وشرابك لم يتسنه وانظر إلى حمارك ولنجعلك آية للناس وانظر إلى العظام كيف ننشزها ثم نكسوها لحما فلما تبين له قال أعلم أن الله على كل شيء قدير. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனை கடந்து போறாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்பவங்க தௌராத்த மரணம் செய்த ஒரு நபி. தௌராத்த மரணம் செய்தவங்க அதிகமானவங்க இருக்கல. அதில் ஒரு நபி தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம். இவங்க பலஸ்தீன் புக்தனஸர் என்ற மன்னனுக்கு பிறகு புக்தனஸர் உலகத்தை ஆட்சி செய்த பொழுது உலகத்தை நாசமாக்கினார்.
இவருடைய ஆட்சிக்கு பிறகு உசைர் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன் பக்கம் போறார். அந்த பலஸ்தீன் ஊர் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே அழிந்து அதனுடைய முகடுகள் எல்லாம் கீழே விழுந்து இருக்கு. அங்க யாருமே இல்லை அந்த ஊர்ல. அப்பதான் உசைர் அலைஹிஸ்ஸலாம் أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها அப்படியே அழிந்த ஊரை கடந்து செல்லும் பொழுது உசைர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, قال أنى يحيي هذه الله بعد موتها, இந்த ஊர் இவ்வாறு அழிந்ததற்கு பிறகு எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பார்? அல்லாஹ்க்கு ஏழுமா உயிர்ப்பிக்க? எங்கட மரணத்துக்கு பிறகு நாங்க எத்தனையோ மையத்துகளை அடக்கிட்டோமா இல்லையா? எங்களை சாவுல கொண்டு போய் மரணித்தவங்க செய்யறோம், மண்ணுக்குள்ள அடக்கிட்டோம். இப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம், இதுக்குள்ள இருந்து அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? அதுக்குதான் அல்லாஹ் இவைகளை குர்ஆன் சொல்லி ஒரு பாடமாக எங்களுக்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? فَأَمَاتَهُ اللَّهُ 100 عَامٍ, 100 ஆண்டுகள் அல்லாஹ் அவரை மரணிக்க வைத்தார், தூக்கத்தை கொடுத்துட்டார். 100 ஆண்டுகள். இவர் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் எத்தனை ஆண்டுகள்? 309 ஆண்டுகள். எங்கட ஆயுள்ளையும் இல்லை. எங்கட அப்பா அம்மா சரி வாழ்ந்திருக்கிறாங்களா? 309 ஆண்டு வாழ்ந்தவங்க யார் இந்த காலத்துல இருக்கு? முந்தைய ஒரு காலத்துல 100 வருடம் வாழ்ந்தாங்க. இப்ப யார் இருக்கிறாங்க? ஜப்பான்ல இருக்கிறாங்க. மற்ற நாடுகளை பொறுத்தவரை ஆயுள் குறையதான். இப்போ அல்லாஹ் என்ன செய்தான்? 100 ஆண்டுகள் அவரை மௌத்தாக்கி சும்ம பஅஸா எழுப்பாற்றார். எழுப்பாட்டிட்டு கால கம் லபிஸ்த, எவ்வளவு காலம் தூங்கினீங்க? இவர் சொன்னார், قال لبثت يوما او بعض يوم, ஒரு நாள் அல்லது அரை நாள். எப்படி குகைவாசியர் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வாசியர் என்ன சொன்னாங்க? ஒரு நாள் அல்லது அரை நாள் தூங்கினோம். அப்படிதான் இவரும் சொல்றார் உசைர் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், قال بل لبثت 100 عام, நீங்க தூங்கினது 100 ஆண்டுகள். சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க இவர் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம். உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கருத்தும், இன்னொரு கருத்து இருக்குது ஹிஸ்கீல் ஒரு நபி வந்தார் அவர் என்று சொல்றாங்க. சரி, இப்ப இவர் நம்ப மாட்டார் தானே, 100 வருடம் தூங்கினண்டா. அல்லாஹ் என்ன செய்தான்? இவர சாப்பாடு, குடிப்பு, கழுத 3ஐயும் அல்லாஹ் வச்சிருந்தார். இதுல சாப்பாடு அல்லாஹ் எப்படி வைத்திருந்தான் தெரியுமா? அப்படி சுட சுட சாப்பாடு இருக்குது 100 வருடமா. இதெல்லாட வல்லமை. அல்லாஹ் என்கிறவன் அவன் தானே, மனிதன் இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், ஃபன்துர் இலா طعامك وشرابك لم يتسنه, சாப்பாட்டை பாருங்க, குடிப்பை பாருங்க, எந்த விதமான மாற்றம் அதுல இல்ல, சுட சுட இருக்குது. ஆனால் வன்துர் இலா ஹிமாரிக, கழுதையை கொஞ்சம் பாருங்க. கழுதை அல்லாஹ் என்ன செஞ்சான்? وَلِنَجْعَلَكَ آيَةً لِلنَّاسِ, மக்களுக்கு உங்களுக்கு அத்தாட்சியாக இந்த கழுதையை வைத்திருக்கின்றோம். وَانظُرْ إِلَى الْعِظَامِ كَيْفَ نُنْشِزُهَا, அப்படியே முள்ளுகள் எல்லாம் இத்து போயிட்டு, அப்படியே 100 வருடம் கழுதை சேர்த்து முள்ளு மட்டும் இருக்குது. அல்லாஹ் கண்ணுக்கு முன்னுக்கு என்ன செய்தான் தெரியுமா? அந்த முள்ளுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சும்ம நக்ஸூஹா லஹ்மா, அந்த முள்ளுகள்ல இறைச்சி அல்லாஹ் வர வைத்து கழுதைக்கு உயிரை கொடுத்தான். அல்லாஹ் உயிரை கொடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா தபையன லஹு, இப்ப அந்த நபிக்கு உறுதி ஆயிடுச்சு. கண்ணால கண்டாங்களா இல்லையா? கழுதை ஒன்று, செத்திருந்த கழுதை ஒன்று உயிர்ப்பிச்சிச்சு. இப்பதான் قال أعلم أن الله على كل شيء قدير, சொன்னாங்க நான் அறிஞ்சு கொண்டேன் அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் அல்லாஹ் யாரு? சக்தி உடையவர், கதீர் அல்லாஹ். இப்ப 309 வருடம் தூங்க வைத்த சம்பவத்தை அல்லாஹ் கதை சொல்றதுக்கு சொல்ல இல்லை. உலகத்துல வாழக்கூடிய மக்களே,
உங்களுக்கான ஒரு தகவல் என்ன தெரியுமா? குர்ஆன் தரக்கூடிய முக்கிய தகவல், மரணத்துக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை இருக்குது. மரணத்துக்கு பிறகுதான் உண்மையான. இந்த சம்பவம் சூரா பக்கரால வருது. சூரா பக்கராவுல மரணத்துக்கு பிறகு உயிர்ப்பிக்கிற பல சம்பவங்கள் வருது. இது மட்டுமல்ல, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இந்த சந்தேகம் இருந்துச்சு. அல்லாஹ் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى قَالَ أَوَلَمْ تُؤْمِنْ قَالَ بَلَى وَلَكِنْ لِيَطْمَئِنَّ قَلْبِي قَالَ فَخُذْ أَرْبَعَةً مِنَ الطَّيْرِ فَاصْرُهُنَّ إِلَيْكَ ثم اجعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. என்னண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், மரணித்தவங்களை எப்படி உயிர்ப்பிக்கிற? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மனிதர் தானே, ஒரு நபி, உலுல் அஸ்ம். ஆனாலும் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறாய்? அல்லாஹ் கேட்டான், அவலம் துமின், இப்ராஹிம் நம்பலையா நீங்க இத? கால பலா, நம்பிக்கை இருக்குது, ஆனால் வலகின் லியத்மஇன்ன கல்பி, என்ற கல்புல ஒரு அமைதிக்கு கேட்கிறேன் யா அல்லாஹ், உள்ளம் அமைதி அடையும். இதை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? قال فخذ أربعة من الطير, 4 பறவைகள் எடுங்க. அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். فصرهن إليك, 4 பறவைகள் அறுத்தாங்க. 4 பறவை என்ன செஞ்சாங்க? அறுத்து அவைகளை மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ثم جعل على كل جبل منهن جزءا, அந்த 4 மலைகள்ல ஏறி ஒவ்வொரு மலையிலையும் அந்த இறைச்சியை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொண்டு வராங்க. இறைச்சியை வச்சு கொண்டு வராங்க. சும்மதுஹுன்ன யஅதீனக சஅயா, அப்படியே அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க. 4 பறவையும் அப்படியே மிக்ஸ் ஆகி இறைச்சி அப்படி பறந்து போகுது. அல்லாஹ் சொன்ன, வஅலம், இப்ராஹிம் அறிந்து கொள்ளுங்க, அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமிக்க கூடியவன். இப்போ உயிர்ப்பிக்கிறது, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. அப்ப மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நம்பலண்டா எங்களோட பேர் என்ன? இல்ல, முஸ்லிம் இல்ல. இதை எப்படி விளங்கப்படுத்தலாமோ அல்லாஹ் அப்படி விளங்கப்படுத்திருக்கிறார். சூரா பக்கராவுல கிட்டத்தட்ட 5 சம்பவங்கள் இருக்குது மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்றல் சம்பந்தமா. இந்த இடத்துல அல்லாஹ் சூரத்துல் கஹஃப்லயும் அல்லாஹ் சொல்றான், வகதாலிக அஅஸர்னா அலைஹிம், நாங்க இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். ஏன் தெரியுமா? லியஅலமூ அன்ன வஅதல்லாஹி ஹக்க, நீங்க அறியணும் அல்லாஹுடைய வாக்கு மட்டும்தான் உண்மை. நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்கு என்ன? ஹக். அல்லாஹ் வாக்களித்தா ஒரு நாளும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மாறு செய்ய மாட்டான். இதை நீங்க அறிவதற்காக தான் உங்களுக்கு நாங்கள் இதை எத்தி வைத்தோம். وَكَذَلِكَ أَعْثَرْنَا عَلَيْهِمْ, உங்களுக்கு நாங்க இத தெளிவுபடுத்தினோம். ஏன் தெரியுமா? கியாமத்துடைய நாள் உண்மை, உங்களை எல்லாம் எழுப்பாட்டுவான் அல்லாஹ். நீங்க மறுக்கலாம், என்ன யார் எழுப்பாட்டுறது, நீங்க சவால் விடலாம். அல்லாஹ் எழுப்பாட்டியதோட உங்களுக்கு விளங்கிரும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. وَكَذَلِكَ أَعْثَرْنَا عَلَيْهِمْ لِيَعْلَمُوا أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ, அது மாத்திரமல்ல, وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا, கியாமத்துடைய நாளையில எந்த சந்தேகமும். சாஅன கடைசி நாள். குர்ஆன்ல 2 விடயத்துக்கு தான் அல்லாஹ் லா ரைப் என்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார்.
குர்ஆன் அல்லாஹ் லா ரைப் என்ற சொல்ல 2 விடயத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று குர்ஆன். குர்ஆன்ல சந்தேகம் இருக்குதா? அதாவது சந்தேகம் இல்லாத குர்ஆனை படிச்சுட்டு இருக்கிறோம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இந்த குர்ஆன்ல சந்தேகம் இல்லை. முதலாவது அல்லாஹ் லா ரைப் என்று பயன்படுத்த 2 இடத்துல, ஒன்று குர்ஆன், இரண்டாவது மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்ற நாள். இதற்கு யௌமுல் கியாமாங்கிறது, ஆஹிராங்கிறது, அஸ்ஸாஅ பல பேர் இருக்கு. وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا. கியாமத்துடைய நாள், மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்ற நாள்ல எந்த விதமான சந்தேகம் என்ன வருமா? சந்தேகம். நாங்க முஸ்லீம்கள் இந்த சூரா கஹ்ஃப ஓதி மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இதை தெளிவுபடுத்தும். முஸ்லீம்களுக்கே தெரியாது சூரா கஹ்ஃப், முஸ்லீம்களுக்கே தெரியாது. வெள்ளிக்கிழமை ஓதுற பழக்கத்தை உருவாக்கும், வீடுகள்ல ஓதுற பழக்கத்தை உருவாக்கி பள்ளி வாசல்கள்ல நேர காலத்தோட வந்து சூரா கஹ்ஃப் ஓதும். ஓதித்தான் இவைகளை விளங்கணுமே தவிர சமூகம் வேற லெவல்ல போய்கொண்டிருக்கு துனியாவுல. அப்ப கியாமத்துடைய நாளில் என்னல்ல லா ரைப ஃபீஹா, சந்தேகம் இருக்குதா? அப்ப மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவது சந்தேகம் இல்லை என்பதற்காக தான் அல்லாஹ் குகைவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார். 309 வருஷம் தூங்க வைத்து எழுப்பாட்ட சக்தி உடைய நான் உங்க ஒவ்வொருத்தரையும் மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டுவேன். இப்ப மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்பட்ட என்ன நடக்கும்? அதுதான் உண்மையான நீதிமன்றம். உண்மையான நீதிமன்றம் எங்க இருக்குது? உலகத்துல எதுக்கும் நீதி கிடைக்கலையே. சில நாடுகள்ல நீதி கிடைக்கும், சில பொய்களுக்கு நீதி இல்லையே உலகத்தில். நீதி உள்ள நாடுகள் சில நாடுகள் தான், சில இடங்கள்ல நீதி இருக்கும். நீதி இன்ஷா அல்லாஹ் எப்ப இருக்குது? மரணத்துக்கு அப்புறம் எழும்புங்க, நீதி கிடைக்கும், எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கும். ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டினாங்களா இல்லையா? நீதி கிடைச்சிட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் பேரன் என்று பார்க்கலையே. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள அந்த சமூகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர பிள்ளைன்னு பார்க்காம கழுத்தை வெட்டிட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கல. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்தை வெட்டாங்களா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். நீதி கிடைச்சிட்டா. இதுக்கு எல்லாருக்கும் நீதி இருக்கு. அதனால நீதமாக உலகத்தை நடந்து கொள்ளுங்க. யாருக்கும் 3 விடயத்துல அநியாயம் செஞ்சிடாதீங்க. 3 விடயத்துல யாருக்கும் அநியாயம் பண்றாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 பேரை ஹஜ்ஜிக்கு எடுத்து எவ்வளவோ பயான் பண்ணிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவில் இருந்து வந்ததுதான் இன்று புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜ் ஹதீஸ் கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க மக்களை கூப்பிட்டு கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதாவுல செய்த உபதேசம் என்ன? இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா وفي بلدكم هذا وفي شهركم هذا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடயத்தை சொன்னார். முதலாவது, ஒரு மனிதனுடைய ரத்தம், இஸ்லாத்துல ஒரு மனிதனுடைய ரத்தம் பொறுமதியானது. யாருடைய ரத்தமும் ஓடுவதற்கு நாங்க காரணமாகி விடக்கூடாது. இரண்டாவது, மற்ற மனிதனுடைய பணம் களவெடுக்கிறதோ, சூறையாடுறதோ, ஏமாத்துறதோ. மூன்றாவது, மற்ற மனிதனுடைய மானம். இந்த 3 விடயத்துக்கும் ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவன் மன்னிக்காத வரை. அதனாலதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால மிம்பர்ல ஏறி சொன்ன விடயம் என்ன தெரியுமா? நான் யாருக்காவது பணம், யாருடையாவது கடன், யாருடையாவது மானத்தை போக்கி இருந்தா என்னோட உடம்பு தயாரா இருக்குது, என்ன மானத்தை போக்குங்க,
என்று எடுத்துக்கொள்ளு. என்னுடைய மிக முக்கியமான அம்சம் கியாமத்தில் சந்தேகம் இல்லைண்டா அங்க இருக்கிற நீதிமன்றத்துல 12 விடயம் முன்வைக்கப்படும். எத்தனை விடயம்? 12 விடயம் முன்வைக்கப்படும். முதலாவது விடயம் என்ன தெரியுமா? அந்த நீதிமன்றத்துல எந்த விதமான ஃபைல்களும் இரகசியமாக இருக்காது. முதலாவது என்ன? அந்த நீதிமன்றத்துல இரகசிய பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. உலகத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் குர்ஆன பேசிட்டு இருக்கிறதால அவைகள் பேச தேவையில்லை. எதுவும் மறைவாக இருக்காது. அல்லாஹ் சொல்றான், وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. கியாமத்துடைய நாளையில், அந்த நாளையில் முழுதும் வெளியாக்கப்படும். எல்லா ரகசியம் வெளிவந்து, இரகசியம் கௌரவம் பார்த்து மானம் என்று சொல்றோமே, முழுதும் வெளியே வரும். முதலாவது. இரண்டாவது, கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில தான் நீதிமன்றம் நடக்கும். அல்லாஹ் சொல்றான், وَجَاءَتْ كُلُّ نَفْسٍ مَعَهَا سَائِقٌ وَشَهِيدٌ. ஒவ்வொருத்தரோட ஒரு மலக்கு, ஒரு சாட்சியாளர் நின்றுவார். பொய் சொல்லல. பொய் சொல்லலுமா? அந்த நீதிமன்றத்துல பொய் சொல்லல. எல்லாமே கடுமையான பாதுகாப்பு. இரண்டாவது. மூன்றாவது, எங்களுக்கு வாதாடுவதற்கு எந்த விதமான வக்கீல், லோயர் கிடையாது அந்த நீதிமன்றத்துல. இப்ப நாங்க பலகீனமானால் எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஃபேஸ் பண்ணோம். எப்படி பயங்கரமான ஒரு நாள் இருக்கணும். விளையாடப்படாது. மார்க்க விடயத்துல விளையாடிடக்கூடாது. இஸ்லாமிய விடயத்துல விளையாடிடக்கூடாது. மற்றவங்கள ரத்தம், பணம், மானம் உங்களுக்கு கொண்டு மேலாதான் ஓரமாகும். உங்களோட பாட்டுல இபாதத் செஞ்சுட்டு, இஸ்திக்ஃபார் செஞ்சு, ஸலவாத் ஓதிட்டு, துஆவோட வாழுங்க. கியாமத் அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் விட மாட்டான் ஒரு நாள். மூன்றாவது, எந்த விதமான, அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உண்ட பொத்தோத்தை நீதான் வாசி. இன்னொருத்தம் வாசி, வாப்பா எந்த பொத்தோத்தை எந்த வாப்பா வாசிக்கிறது இல்ல லோயர் வச்சு. நீங்க தனி. நீங்க செய்த அவ்வளவும் அங்க வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தை, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உண்மையோ பொய்யோ வரும். எங்களோட தஃப்சீரும் வரத்தான் ரொம்ப போகுது. எதற்காக தஃப்சீர் செஞ்சோம் அதுவும் வரும். இடத்துக்கு இந்த குர்ஆன 250 வகுப்புகளா செஞ்சிட்டு இருக்கிறோம். தொடராக செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் செய்றீங்க? என்ன நோக்கம் உங்களோட? அல்லாஹ் கேட்பான். யாரையும் அல்லாஹ் விட மாட்டான். அதனால விளையாடுறாதீங்க இதுல. நான்காவது, அந்த நீதிமன்றத்தில் அநியாயம் என்பது அணுவளவும் நடக்காது. அநியாயம் நடக்கும் அந்த நீதிமன்றத்தில். அல்லாஹ் சொல்வான், وَمَا أَنَا بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். அநியாயம் இல்லைங்க, நீதி மட்டும்தான் நடக்குமாங்க. ஐந்தாவது, லஞ்சம் கொடுக்கலுமா? காசு கொடுக்கிறது, காசு கொடுத்து பேச வைக்கிறது நீதிமன்றங்கள். காசு கொடுத்து தன்னை மானத்தை போக்க வைக்கிறது ஏழுமா? கியாமத்துடைய நாளையில ரிஷ்வா, லஞ்சம் ஏலாது. அல்லாஹ் சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். உங்களோட பிள்ளைகளோ உங்களோட செல்வமோ இங்கு பிரயோஜனம் தராது. உலகத்தை பார்த்துங்க. நீங்க பெரிய ஆக்கள், பெரிய அதிகமான பிள்ளைகள், உங்களுக்கு அதிகமான பணம் உங்கள்கிட்ட இருக்குது, அங்க பாரு. இங்க அதெல்லாம் லஞ்சத்துக்கு இடம் இல்லை. எத்தனாவது? ஐந்தாவது. ஆறாவது, யாருடைய பேரும் மாறிடாது. அப்துல்லா என்று 10 அப்துல்லா தானே. அப்துல்லா கூட மாறாது. வாப்பட பேரோட சேர்ந்து
அல்லாஹ் சொல்றான், ஒமா கான ரப்புக நசியா, உன் ரப்பு மறந்தவன் இல்ல. எவ்வளவு அந்த நீதிமன்றம் தெளிவா இருக்கும். இப்ப நான் ரெடி, அந்த நீதிமன்றத்துல முகம் கொடுக்க நான் ரெடியானதை யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். மற்றவனுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில். அந்த நீதிமன்றத்துல யாரும் தப்ப முடியாது. அந்த நீதிமன்றத்துல போய் முகத்தை கொடுக்க ரெடியா உலகத்துல இல்ல. உலகம் எப்படியோ நாளைக்கு மௌத்தா போனீங்கன்னு எல்லாம் முடிச்சு. உலகத்தை கணக்கெடுக்காதீங்க. உலகத்துல ஒருவனுக்கு அநியாயம் பண்ணணும், உலகத்துல கௌரவம், அதை யோசிக்காதீங்க. யாரும் நினைச்சு கௌரவப்படுத்தவும் மேலாது, யாரும் நினைத்து கேவலப்படுத்தவும். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. கண்ணியம் அல்லாஹ், கேவலம் அல்லாஹ்ட கையில, ரிஸ்க் அல்லாஹ்ட கையில. உலகத்துல நாங்க யாருக்கும் எதுவும் செய்யாது. ஆனா மரணத்துக்கு பிறகு யோசிச்சு பாருங்க. ஏழாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையில எழுதி தந்துருவான். ஏடெல்லாம் இந்த அறிவிப்பு மட்டுமல்ல. நாங்க 80 வருடம் உலகத்துல வாழ்ந்தோமா, 80 வருடத்துடைய வாழ்க்கையின் சுருக்கம் கையில் படிச்சு பார்க்கலாம். 35வது வயசுல என்ன செஞ்சேன், கனடால என்ன செய்தேன், ஸ்ரீலங்கால என்ன செய்தேன், இந்தியால என்ன செய்தேன், சிங்கப்பூர் எல்லாம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَا. வலது கையில் ஏடு கிடைச்சிட்டா சொல்லுவார், இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க அப்பா, சந்தோஷம் வந்து. என்ன வலது கையில கிடைச்சா ஆல் கோர்ட்ல பாஸ், கேஸ் அண்ட் எக்ஸப்ட், ஆல் சரி, சொர்க்கவாதி. வலது கையில, இடது கையில கிடைச்சுன்னா முடிச்சு. அநியாயங்கள் இருந்தா, அதனாலதான் எங்கட பாவத்தை நினைக்கும் பொழுது அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கும். 8வது, எந்த விதமான மறைவான தீர்ப்பும் அங்கு வழங்கப்பட மாட்டார். மறைவான தீர்ப்புன்னா என்ன? வாங்க ரூமுக்கு வாங்க, ஒளிச்சு மறைச்சு தீர்ப்பு எல்லாம் பகிரங்கமா நடக்கும். அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், وَإِن كُلٌّ لَّمَّا جَمِيعٌ لَّدَيْنَا مُحْضَرُونَ. முழுதும் கொண்டு வரப்பட்டு. அப்ப ஒளிவு மறைவு அங்க என்ன? இப்ப நான், நீங்க, இந்த சமூகம், இந்த காலம், இந்த 2000ஆம் ஆண்டு, இந்த காலத்துல 100 வருடம், இந்த நூற்றாண்டுல வாழ்றோம். முழு பேர செய்தியும் ஓடும் அங்க. யார் முனாஃபிக், யார் மூமின், யார் முஸ்லிம், ஏன் எதற்கு செய்தாய், எதுலையும் தப்பில்லை. நீ இதை ஏன் செய்தாய், அவ்வளவுதான். இது 8வது. 9வது, அந்த ஃபைல்களை மாத்தேதா என்ன செய்யறாரு? எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ற சொன்னத வச்சுட்டு நோட்ட மாத்துற, அல்ல துண்டு வெட்டுற, முன்னுக்கும் பின்னுக்கும் இல்லாம என்ன செய்ய, துண்டை மட்டும் வெட்டுறது. துண்டை வெட்டி அழுகு தீர்ப்பளிக்கிற, இவன் காஃபிர், இவன் முனாஃபிக். அல்லாஹ் சொல்றான், மா யுபத்தலுல் கௌலு லதைய. எந்த மாத்தம் நடக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்கமுல் ஹாகிமீன். நீதியாளர்களுக்கெல்லாம் நீதியாளன் யாரு? வாப்பமா செய்த தவறுக்கு பிள்ளைகள் மாட்டிக்கொள்வாங்க சில நேரம். சூரா கஹ்ஃப்ல பின்னால வரும். அல்லாஹ் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்பினது வாப்பா உம்மா நல்லவங்களாக இருந்ததால் அவங்களுடைய சொத்தை பாதுகாக்க அல்லாஹ் அனுப்பினான் இல்லையா? அது என்ன விளங்குது? வாப்பா உம்மா கெட்டவங்களாக இருந்தா அந்த பரம்பரை அப்படியே நாசமாய். நாங்க செய்யக்கூடிய தவறு எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களோட பிள்ளைகளையும் தாவும். இது 9வது. 10வது, பொய் சாட்சி கொண்டு வரையில. அந்த கோர்ட்ல என்ன கொண்டு வரையில? பொய் சாட்சி கொண்டு வர ஒரு நாளும் இல்லை. என்ன பொய் சாட்சி யார கொண்டு வர போய்? நீங்க தனியே தானே முகம் கொடுக்கணும் கியாமத்துடைய நீதிமன்றத்துல.
يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون. அல்லாஹ் இடத்துல தொட பேசும், கை பேசும், உதடு பேச தொடங்கு. ஒன்றும் எந்த விதமான, அதனாலதான் கொஞ்சம் அநியாயம் செய்யப்பட்டவங்க கொஞ்சம் பொறுமையா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட, ரப்பி அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர். ரப்பி அன்னி மக்லூபுன், யா அல்லாஹ் நான் தோத்துட்டேன், உதவி செய். அல்லாஹ் உதவி இறக்குவான் இன்ஷா அல்லாஹ். நீதிமன்றத்துல பார்க்கலாம் யார் உண்மை. கொஞ்சம் பொறுமையாரி. உங்களுக்கு அநியாயம் நடக்குதா, சபர் செய், கொஞ்சம் சபர் செய். முழு பேரும் நீதிமன்றத்தை வந்து நிற்பாங்க. நீங்க மன்னிக்காதவர்ல ஒன்றும் செய்யல. அவங்க நினைப்பாங்க நாங்க வெற்றி அப்படின்னு நினைப்பாங்க. இங்க யாரும் வெற்றவும் இல்லை, தோக்கவும் இல்லை. யாராலையும் எந்த விதமான ரிஸ்க நிறுத்த இயலாது. யாரும் யாருடைய வாழ்க்கை இடையூறு பண்ண இயலாது. அங்கரிக்கு நீதிமன்றத்துல முழுதும் விளங்கும். இது 10வது 11வது எந்த விதமான ஃபைல்களும் மறக்கடிக்கப்பட மாட்டார். உதாரணமா நீங்க 1990 பிறந்தீங்க, 2050 மௌத்தானீங்க. உங்களோட 90 2000 வரையுள்ள ஃபைல் மறக்கடிக்கப்படாது. எல்லா ஃபைலும் வரும். அல்லாஹ் சொல்றான், அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூஹ். நீங்க மறந்துட்டீங்க, அல்லாஹ் எழுதி பாதுகாத்து வச்சு. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? எங்களுக்கு மறந்துருமே. அல்லாஹ் மறக்க மாட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நுட்பமாக வைத்திருப்பான். ஒரு மன்னிப்பு கேட்கறதால அநியாயம் செஞ்சுட்டு மன்னிச்சுக்கங்க ஒரு மெசேஜ் பண்றது, இதெல்லாம் மடத்தனம். முசாபா செஞ்ச ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம். செய்த அநியாயம் சமூகத்துக்கு துரோகம். முசாபகா ஒரு மன்னிப்பு சொல்லுங்க, நான் இன்ன அநியாயங்கள்லாம் ஒரு செஞ்சேன், மன்னிச்சு கொள்ளுங்க. கியாமத்துல தப்பணும் வேண்டாம். இல்ல அங்க போய் சந்தி. ஹஜ்ஜி போறது முசாபா செய்வாங்க. போய் ஹஜ்ஜி போறது ஊருடா போயிட்டு செய்வாங்க, முசாபா செய்வாங்க. எல்லாம் செஞ்சு போட்டு முசாபகா. பிரச்சனை இல்லை. மன்னிப்பு கேட்கறது பழக்கம், மன்னிக்கிறது பழக்கம். நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அவனையும் சொல்லு. அவனோட பணத்தை சூறையாடுனா பணத்தை கொடு. அவனோட மானத்தை போக்கி இருந்தா திரும்ப நீங்க சொல்லுங்க, நான் பொய்ய சொல்லித்தான் அவனோட மானத்தை போக்கினேன் சொல்லு. அவனோட முழுதையும் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. ஹஜ்ஜிக்கு போறீங்க, மானக்கா செய்றீங்க, முசாபா செய்றீங்க. நல்ல ஒரு பழக்கம் வந்திருக்கு. மையத்தை வச்சு போட்டு பயம் பண்றது. மையத்தை வச்சு என்ன பயம் பண்ற? ஏதாவது என் வாப்பா தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படி ஒரு வார்த்தையில முடிச்சு. வாப்பா வாழ்க்கையெல்லாம் செஞ்ச துரோகம். பாப்பா வாழ்க்கையெல்லாம் செஞ்சது என்ன? அப்ப வாழும் பொழுது விளங்க இல்லையா? யாரும் போய் சொல்லி கொடுக்க இல்லையா? அவன் மன்னிக்கலான்னு சொன்னா என்ன செய்யுது? மன்னிக்க முடியாதுன்னா என்ன செய்யுது? சொத்துக்களை அபகரிச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு முன்னுக்கு வந்து அசரத்திட சொல்லி கொடுக்குற, அசரத் சொல்லுங்க வாப்பா ஏதாவது செஞ்சுதான் மன்னிச்சு கொடுங்க. அப்ப அவனோட கடனுக்கு என்ன செய்யற? அவனோட காசு ஏமாத்தினதுக்கு என்ன செய்யற? வியாபாரத்தை மோசடி செஞ்சதுக்கு என்ன கொடுங்க ரிட்டர்ன். கியாமத்துடைய நீதிமன்றம் இலேசானது அல்ல. இது 11வது. 12வது கியாமத்துடைய நாளையில் எல்லாம் மீசான கொண்டு வச்சிருவானு. அது அமல்களுடைய நுணுக்கங்களை பார்க்கும். எப்படி நுணுக்கத்தை தேடும்? இப்ப நல்லதோ கெட்டதோ நுணுக்கமா தேடும். நுணுக்கம் என்ன? எங்களுக்கு தராசில நிறுக்க தெரியும், கிராம்ல இருந்து தானே. 50 கிராம், 1 கிராம், 2 கிராம் விருப்பம் தானே. இப்ப நாங்க தராசு நெருக்க கூட 1 கிராம் குறையப்படாது, 2 கிராம். அல்லாஹ் கிராம் கணக்கு சொல்லல, அல்லாஹ் சொன்ன அணுவளவு. எவ்வளவு? அணுவளவு. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணுவளவு நலவு செய்தால் அதையும் அடைந்து கொள்வீர்கள். அணுவளவு கெடுதி செய்தால் அதை வேறு செய்வீங்க. உங்களோட கண்ணால ஒரு துளி கண்ணீர் வந்துச்சு, எவ்வளவு வந்துச்சு? ஒரு துளி. அது போதும், அந்த குடும்பம் அழியறதுக்கு போதும்.
அதனாலதான் யார கண்ணாலையும் கண்ணீரை வர வச்சிடக்கூடாது. அநியாயம் செய்து உண்மைக்கு உண்மையா பாடுபடுறீங்க, அதுக்கு ஒரு முறை. ஒரு ஆளுடைய குறைய சுட்டி காட்டுறது, அவருக்கு உண்மையை சொல்லு, அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லுங்க, அவருக்கு தெளிவுபடுத்துங்க. அல்லது மார்க்க விடயத்துல பொய் சொல்றார், அதை தெளிவுபடுத்துங்க. நீங்க மார்க்க விடயத்துல பொய் சொல்றீங்க, தெளிவுபடுத்து, அது குற்றம் இல்லை. ஆனால் அவருடைய விடயத்துல சொன்னீங்க, இட்டு கட்டினீங்க, பொய் சொன்னீங்க, அவரை மான விடயத்துல சொன்னீங்க, தப்ப மாட்டீங்க. கியாமத் என்பது அணு அளவு. فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. 12 விடயமும் அஸ்ஸாஅ, அந்த கியாமத்துடைய நாளையுடைய நீதிமன்றத்துல நடக்கும். அல்லாஹ் وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. அல்லாஹ் சொல்றான், ஒரு கடுகளவு உண்டாலும் கொண்டார். அந்த 12 விடயத்தை ஞாபகம் வைத்து நாங்க இன்ஷா அல்லாஹ் வாழுவோமா? அந்த நீதிமன்றத்துக்கு தயாரா வாழுங்க, விளையாடாதீங்க. நானும் விளையாடப்படாது, நீங்களும் விளையாடப்படாது. உலகத்துல விளையாடுறதுக்கு அல்லாஹ் அனுப்ப இல்ல. 12 விடயம். முதலாவது விடயம் என்ன? அந்த நீதிமன்றத்துல ஒரு நாளும் இரகசியம் இல்லை, எல்லாமே வெளியே வரும். முதலாவது. இரண்டாவது என்ன? கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் அந்த நீதிமன்றம் நடக்கும். மூன்றாவது என்ன? அங்க எந்த விதமான லோயர் வக்கீல் இல்ல வாதாடுறதுக்கு. நாலாவது என்ன? அநியாயம் ஒரு நாளும் நடக்காது. ஐந்தாவது என்ன? லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆறாவது என்ன? பெயர்கள் ஒரு நாளும் மாற்றமடையாது, ஒற்றுமையான ஒரே பெயர்கள் ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறிவிடாது. ஆறாவது. ஏழாவது என்ன? கைகள்ல ஏடு கிடைக்கும் வாசிப்பதற்கு. எட்டாவது என்ன? மறைவான இந்த தீர்ப்பும் அங்கு கிடையாது. ஒன்பதாவது என்ன? எந்த விதமான குறைவு அங்கு காணப்பட மாட்டாது. பத்தாவது, பொய் சாட்சி அங்கு கிடையாது. 11வது, எந்த விதமான ஃபைல்களும் மறக்கடிக்கப்பட மாட்டாது. 12வது, அமல்களுடைய அணுவாக செயல்கள் நல்லதோ கெட்டதோ அணுவாக நிறுக்கப்படும். அதுதான் அல்லாஹ் சூரா கஹ்ஃபுடைய இந்த ஆயத்துல கியாமத்தை பத்தி சொல்றான். சந்தேகம் இல்லாத ஒரு நாள் இருக்குது, கவனமாக வாழ்ந்து கொள்ளுங்க. وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا. கியாமத் இருக்குது, அதுல ஒரு நாளும் சந்தேகம் இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் சூரா கஹ்ஃபுடைய விடயத்தை தொடர்றான். إِذْ يَتَنَازَعُونَ بَيْنَهُمْ أَمْرَهُمْ. அவங்க தங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு அடைஞ்சிட்டாங்க. إِذْ يَتَنَازَعُونَ بَيْنَهُمْ أَمْرَهُمْ. கியாமத்து இருக்குதா இல்லையா? டிகிரிக்கு தான் கூட்டம், ஒரு கூட்டம். சிலர் சொன்னாங்க என்ன, கியாமத்து இருக்குது. சிலர் சொல்றாங்க என்ன, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்ல. அப்ப என்ன செய்யறது? போய் தான் பார்க்கணும். இந்த 12 விடயத்தை சொல்லியும் ஏற்றுக்கொள்ளலன்னு என்ன செய்யறது? இப்ப பாப்பா உமாக்கு சொல்லி கொடுக்கும், உமா வாப்பாக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும். இந்த 12 விடயமும் அந்த நீதிமன்றத்துல இருக்குது. வாப்பா கவனமா நடந்தது. சொத்து விடயத்துல, பணம் விடயத்துல, மானம் விடயத்துல, எல்லாத்துலயும் கவனமா இருக்கு. ஒவ்வொருத்தர் சொல்லி கொடுக்கணும். இல்லன்னா போய் பாருங்க, அங்க போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் பார்க்கத்தான் நினைக்கும். அபூஜையிலையும் பார்க்கத்தான் நினைக்கும், ஃபிரௌனையும் பார்க்கத்தான் நினைக்கும், ஹாமானையும் பார்க்கத்தான் நினைக்கும், ஷைத்தான தலைவனையும் பார்க்கத்தான் நினைக்கும். அங்க எல்லாரையும் பார்க்கத்தான் நினைக்கும். அதனால إِذْ يَتَنَازَعُونَ بَيْنَهُمْ أَمْرَهُمْ. சிலர் கியாமத்தை ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் மறுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு தெளிவுபடுத்துறான். فَقَالُوا بُنُوا لَهُمْ بُنْيَانًا. அவங்க சொன்னாங்க, இந்த குகைவாசிகள் இடம் இருக்குதானே, இதோட கட்டடத்தை கட்டுவோம். فَقَالُوا بُنُوا عَلَيْهِمْ بُنْيَانًا. என்ன ஞாபகத்துக்கு, இந்த உள்ளு போனவங்க மௌத் ஆயிட்டாங்க,
ரப்புஹும் அஅலமு பிஹிம், ரப்புஹும் அஅலமு பிஹிம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். இவிடத்த ஒரு கட்டிடத்தை கட்டுவோம். قال الذين غلبوا على امرهم, அவங்களோட விடயத்துல மிகைத்தவங்க இருந்தாங்க. மிகைத்தவங்கன்னா முஸ்லீம்கள். அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல என்ன செய்வோம் தெரியுமா? லனத்தகிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, இவரத்து ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம். என்ன கட்டுவோம்? பரக்கத்துக்காக பள்ளிவாசலோட கட்டுவோம் அப்படின்னாங்க. லனத்தகிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா. அது மாத்திரமல்ல, இந்த குகைவாசிகள் எத்தனை பேர் என்பதில் கருத்து வேறுபாடு அடைஞ்சாங்க. சயகூலூன ஸலாஸது ராபிஉஹும் கல்புஹும், சொன்னாங்க 3 பேர் 4வது நாய். அவங்க எத்தனை பேர்? 3 பேர் 4வது என்ன? நாய். சயகூலூன ஸலாஸத்துன் ராபிஉஹும் கல்புஹும். ஏற்கனவே நாங்க சொன்னோம், கல்ப் என்ற இந்த சொல், இந்த நாய் என்ற சொல் இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல எத்தனை தடவை வந்திருக்குது? 4 தடவை நாயை பத்தி. சென்ற தஃசீலே விளங்கப்படுத்தணும். நல்லவங்களோட போன நாய்க்கு கூட பொறுமதியா இல்லையா? பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமா இல்லையா? நாயை பத்தி அல்லாஹ் 4 தடவை இங்க சொல்லி இருக்கிறார். அதில் ஒன்றுதான் சயகூலூன ஸலாஸத்து ராபிஉஹும் கல்புஹும் வயகூலூன, இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க ஹம்ஸது சாதிசுஹும் கல்புஹும், 5 பேர் 6வது நாய். ரஜிமம் பில் கைப், இது மறைவான விடயமே. இது இவங்கள கற்பனையால சொன்னாங்க. அல்லாஹ்க்கு எண்ணிக்கை தேவையில்லையே. இப்ப சூரா கஹ்ஃப வச்சு அந்த நாயிட பேர் என்ன, அங்க போனாக்கள பேர் என்ன, எத்தனை பேர் போனாங்க, இதெல்லாம் அல்லாஹ்க்கு தேவை. இந்த சம்பவத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை எவ்வாறு இந்த நபர்களை மௌத்தாக்கி தூங்க வைத்து 309 ஆண்டுகளுக்கு பிறகு எழுப்பாட்டினோமோ, அதே போல உங்களுடைய மரணத்துக்கு பிறகும் நாங்கள் என்ன செய்வோம்? எழுப்பாட்டுவோம் என்பதுதான் நோக்கமே தவிர எண்ணிக்கை அல்ல நோக்கம். இவங்களோட பெயர்களை பாடமாக்கி வச்சு இந்த மக்சல்லீமா ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த 7 பேர் பேரையும் சிலர் எழுதியிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி பாடமாக்கணும் என்ற அவசியங்கள் இல்லை. இந்த இடத்துல தேவை என்ன? நம்பிக்கை. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது. அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு நீதிமன்றத்தை வைத்திருக்கிறான். அது 3 பேர் 4வது நாய், 5 பேர் 6வது நாய் என்று அவங்க ரஜிமம் பில் கைப் அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, வயகூலூன ஸபஅத்து வஸாமினுஹும் கல்புஹும், சொன்னாங்க 7 பேர் 8வது நாய். 7 பேர் 8வது நாய் அப்படிங்கிறாங்க. அவன் 7 பேருண்டா ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து இருக்குது. 7 பேர் என்று இப்னு ஜரீர் அதா ரஹிமஹுல்லாஹ் மூலமாக அவங்க 7 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் எண்ணிக்கையை சொல்ல இல்லை. அல்லாஹ் என்ன செய்யல? எண்ணிக்கையை சொல்லவும் இல்லை. குகைவாசிகளுடைய பேர் அல்லாஹ் சொல்லவும் இல்லை. குகைவாசியுடைய பேர் அல்லாஹ் என்ன செய்யல? குர்ஆன்ல தேவையாக இருந்திருந்த அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பார்? சொல்லி இருப்பான். நாயுடைய பேர் அல்லாஹ் என்ன செய்யல? சொல்ல இல்ல. தேவையா இருந்தா குர்ஆன் என்ன சொல்லியிருப்பான் அல்லாஹ்? அது தேவையில்லை. அதல்ல இந்த இடத்துல முக்கியம். நான் சொன்னேன், முக்கியத்தை அதிமுக்கியத்தை எடுக்கணுமே தவிர இந்த சம்பவங்களை வைத்து வேறு வேறு விடயங்களுக்கு நாங்க போய்விடக் கூடாது. அதுபோல் அல்லாஹ் சொல்றான், சபஅத்து வஸாமினுஹும் கல்புஹும், நபியே சொல்லுங்க, குர் ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம், அவங்களுடைய எண்ணிக்கைய என் ரப்புக்கு தான் தெரியும். குகைக்கு போனாங்களே, அவங்களுடைய எண்ணிக்கை குர் ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம் மா யஅலமுஹும் இல்லா கலீல், கொஞ்ச பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இந்த கலீலத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அன மினல் கலீல்,
நான் அந்த கொஞ்ச பேர்ல உள்ளவன். எனக்கு குர்ஆன் தெரியுதானே உங்களுக்கு. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சொல் இருக்குது, கானு சபா, அவங்க 7 பேர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான் என்ன, மா யஅலமுஹும் இல்லா கலீல் ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் லாஹிரா. இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசியல் விடயத்தில் நீங்கள் ஆழமற்ற விவாதத்தில் இறங்கிறாதீங்க, விவாதத்துக்கு போவாதீங்க. இன்னைக்கு விவாதம் லேசா போயிடுச்சு. விவாதம் பண்ற இஸ்லாமிய ஒரு விடயத்தை எடுத்து விவாதம் இஸ்லாத்துக்குள்ள இல்ல. கோபம் வந்தா சொல்ற முபாஹலாக்கு போகும். கோபம் வந்தா விவாதத்துல என்ன சொல்றது, முபாஹலாண்டா என்னன்னு தெரியுமா, நாச சத்தியம். இது முஸ்லீம்கள் செய்யற வேலை ஒன்று அல்ல. முஸ்லீம் 2 குரூப் சண்டை பிடிச்சு கொண்டு வாங்க முபாஹலா பண்ணுவோம், அது முஸ்லீம் அல்லாதவங்களோட செய்ததை நீங்க வாப்பா அவங்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறீங்க. முபாஹலா என்றா குடும்பம் 2 முன்னால் இருந்து இது உண்மை இது பொய் என்று இஸ்லாம் அல்லாதவங்க செய்தது. அது ஏன் உங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு செய்றீங்க முஸ்லீம்களே? நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவங்க, ஒரு கலிமாவுக்கு கீழே வாழக்கூடியவங்க, உங்களுக்குள்ள எத்தனை கூட்டம் இருக்கலாம் சுன்னத்தை வைத்து ஹதீஸை வைத்து. அதுக்காக நீங்க நாச சத்தியத்துக்கு பேய்த்திராதீங்க. இது உங்களுக்குரிய விடயம் அல்ல. குர்ஆனை சரியாக விளங்குங்க. எங்கேயாவது வரலாற்றுல 1400 ஆண்டுகளுடைய வரலாற்றுல முஸ்லிம் சமூகம் 2 கூட்டம் எங்கேயாவது முபாஹரா செய்திருக்கிறாங்களா? நாச சத்தியம். இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்கினாங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி இல்லைன்னு சொன்னாங்களே, இவங்களோடு நடந்திருக்குது முபாஹலா. அதனால எந்த இஸ்லாமிய ஷரியத்தை செய்யணும்ன்றதை விலகி கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் லாஹிரா. தெளிவான விவாதத்தை தவிர வேறு விவாதம் செய்யாதீங்க, சண்டை பிடிக்க போவாதீங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறதாக இருந்தாலும் பூர்த்தியாக இறங்கி போங்க. இதுல பேச்சுவார்த்தை, இதுல கோகவாசி எத்தனை, அது இது இடம், இப்படி எல்லாம் விவாதம் செய்ய போதாதீங்க. அப்படி போறதாக இருந்தா வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகான முறையில விவாதி. அப்படின்னா சிரிச்சு கொண்டு சண்டை பிடிக்கிறதல்ல இஸ்லாத்தை வச்சு. ولا تجادلوا أهل الكتاب إلا بالتي هي أحسن. நீங்க விவாதம் செய்யற அழகா விவாதம், சகோதரர்களாக விவாதம் பண்ணு. சண்டை பிடிச்சி உனக்கு நாசம் எனக்கு நாசம், நீ நாசமா போ நீ நாசமா போ, அப்படி போவாதீங்க. உங்களோட கவலைகள் அல்லாஹ் இடத்துல சொல்றது வேற, விவாதம் வேற. உங்களோட கவலைகள் அல்லாஹ் இடத்துல சொல்றது வேற. அல்லாஹ் சொல்றார், وَلَا تَسْتَفْتِ فِيهِمْ مِنْهُمْ أَحَدًا. இந்த கொகைவாசியுடைய சம்பவத்தை யாரிடத்திலும் போய் நீங்க விதண்டாவாதமா கேட்காதீங்க. விதண்டாவாதம்டா என்ன, அந்த நாய் என்ன, அவங்க எங்க, இவங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி அவ்வளவு போதும். وَلَا تَسْتَفْتِ فِيهِمْ مِنْهُمْ أَحَدًا. அல்லாஹ் சொல்லிட்டானே, குகைவாசியல்ங்கிறவங்க என்ன நடந்துச்சு, ஊரை விட்டு வந்தாங்க, ரப் அல்லாஹ்னு சொன்னாங்க, அதனால ஒரு குகையில தஞ்சம் புரிந்தாங்க. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதான்னு துஆ கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்தான், குகையிலுக்கு போன தூக்கத்தை கொடுத்தான். சூரியனுடைய ஆட்சி அல்லாஹ் மாத்தினான், அவங்கள புரட்டினான். அல்லாஹ் கண் திறந்துருச்சு, அவங்களோட நாய் போச்சு, அது அப்படியே முன்னுக்கு தங்கிட்டு 309 வருஷம் தூங்கினாங்க. அல்லாஹ் எழுப்பாட்டினான். எழுப்பாட்டி அவங்களுக்குள்ள பேசினாங்க, எவ்வளவு காலம் தூங்கினோம், பசிக்குது, ஒருத்தர் அனுப்புவோம் சாப்பாடு எடுக்க. அங்க வந்தா ஊரே மாறி இருக்குது. இவ்வளவுதான் சம்பவம். وَلَا تَسْتَفْتِ فِيهِمْ مِنْهُمْ أَحَدًا.
யாரிடத்திலும் போய் விதண்டாவாதமாக கேட்காதீங்க. அல்லாஹ் எவ்வளோ அழகா நசீஹத்துல சொல்றான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவத்தின் மூலமாக எங்களுடைய ஈமானுடைய யகீனை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் மரணத்துக்கு பிறகு எழும்ப இருக்கிறோம் என்ற உறுதியை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய வாக்கு உண்மை, வஅதல்லாஹி ஹக்கா, அல்லாஹுடைய வாக்கு உண்மை என்பதை விளங்கக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. கியாமத் சந்தேகம் இல்லாதது, கியாமத்துடைய நீதிமன்றம் 12 அடிப்படைகளை வைத்து நடக்கும். அந்த நீதிமன்றத்தின் சீதேவிகளாக எங்களை எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وكذلك عثرنا عليهم ليعلموا أن وعد الله حق وأن الساعة لا ريب فيها إذ يتنازعون بينهم أمرهم فقالوا ابنوا عليهم بنيانا ربهم أعلم بهم قال الذين غلبوا على أمرهم لنتخذن عليهم مسجدا سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون 5 سادسهم كلبهم رجما بالغيب ويقولون 7 وثامنهم كلبهم قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل فلا تمار فيهم إلا مراء ظاهرا ولا تستفت فيهم منهم أحدا اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.